நாடாளுமன்றத்தில் போராட்டம் என்ற பெயரில் பிரதமரை தாக்க முயற்சி செய்ததாக வந்த தகவல் பதட்டம் மற்றும் அதிர்ச்சி அளிக்கிறது. சத்துணவு ஊழியர்கள் முதல் அனைவரும் போராடுகிறார்கள் என்றும் திமுக ஆட்சியில் தமிழகம் போராட்டக் களமாக மாறிவிட்டது என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் பரபரப்பு குற்றச்சாட்டு. தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்று ஒரே நாளில் 1.5 மணி நேரத்தில் 10,000 விருப்ப மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. வரும் 14ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கிறது எனவும் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் என சி.டி. நிர்மல்குமார் பேட்டி. தமிழக அரசு கலைக்கல்லூரிகளில் பணியாற்றும் அனைத்து கௌரவ விரிவுரையாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் தற்போது வழங்கப்படும் 11 மாத ஊதியத்திற்கு பதிலாக 12 மாதங்களுக்கும் முழு ஊதியம் வழங்க வேண்டும். அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி போராட்டம்.